பிள்ளைகள்கிட்ட நான்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணீங்க புரியலையே. திருவள்ளூர் கலெக்டராக இருந்தீங்களா? உங்கள் நாஸ்டாலஜிகள் இங்கே ஒர்க் அவுட் ஆகவே போகிறதுக்கு. அப்போ பிள்ளைகளிடம் பேசும் முறைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். பிள்ளைங்களாம் பேசினா கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா நீங்கள் பேசுகிறது சுவாரஸ்யமாக இல்லை. கூகுளை விட, சாட் ஜிபிடியை விட, அவர்கள் சந்திக்கக்கூடிய பேச்சாளர்களை விட, டிவியில் பார்க்கக்கூடிய முகங்களை விட வீட்டுக்குள் ஒரு நல்ல பேச்சு இருக்கணும். அப்போ நான் என்ன பேச்சாளர் இல்லை, ஜென்யூனாக பேசுங்க, இமோஷன்ஸாக பேசுங்க. பிள்ளைகளோடு முதல் உரையாடலை தொடங்குங்கள். வேலை சார்ந்த பேச்சுக்களை குறைத்து கொண்டு அன்பு சார்ந்த இமோஷனல் எம்பத்தி ரிலேட்டடாக பேசுங்க. நம்முடைய வீடுகளை கவனித்து பார்த்தீங்கன்னா பேச்சே கிடையாது. ஆக்சுவலாக வீடுகளுக்குள் நடக்கக்கூடிய பேச்சுக்கெல்லாம் வேலை சார்ந்த பேச்சுக்களாகத்தான் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையிலே காதல் சார்ந்த பேச்சுக்கெல்லாம் குறைஞ்சு போய் ரொம்ப வருஷமாச்சு. இஎம்ஐ கட்டியாச்சா, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனால் எவ்வளோ மொய் எழுதணும், அவங்க நமக்கு எவ்வளோ எழுதுனாங்க, நோட்டை எடுத்து பாரு. அந்த வீணா போனவன் எதுக்கு பத்திரிக்கை வச்சான், நம்ம போனால் வரிசையில் நம்மளை உட்கார வைப்பானா, அவன் நம்மளை அசிங்கப்படுத்தவனாச்சே, அவன் கொழுந்தியா கல்யாணத்துக்கு நான் ஏன் போகணும், என் கொழுந்தியா கல்யாணம்னா பரவாயில்ல, உன் தம்பி வந்தானா திருட்டு பைய, உங்கள் தம்பி மாதிரி ஒன்று என் தம்பி கிடையாது, உங்கள் தங்கச்சி வந்தானா சொம்ப தூக்கிட்டு போகிறா. எல்லாமே வேலை சார்ந்த பேச்சு தான். யாருமே சுவாரஸ்யமாக பேசிக்கல. நம்முடைய வீடுகள் வேலை சார்ந்த பேச்சுகளே பேசிக்கிட்டு இருக்கு. நீங்கள் மாறி இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? நீங்களே மாறிட்டீங்க. அப்போ பிள்ளைகளிடம் அதான் பேச்சு. ஒரு நிறுவனம் போல் நடக்குது நம்முடைய வீடுகள். தந்தை சிஇஓ, அம்மா எம்டி, பசங்களாம் எம்ப்ளாயிஸ். அவங்க ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். 2 இட்லி எடுத்து வாயில் வைக்கிறதுக்குள்ளே 70 மார்க் எடுத்துட்டேன், இட்லி தான் கேடு. 70 மார்க்குக்கு இட்லிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவன் திங்கிறது வயிற்றுக்கு. அப்போ பிள்ளைகள் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்டிவான ஆட்களாக மட்டும் பார்க்கப்படுகிறார்கள். ஏற்கனவே இந்த உலகம் எல்லாரும் என்னவா மாற்றி வச்சிருக்கு, நீ ப்ரொடக்டிவாரு, சம்பாரி, வேலைக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எம்பத்தியை யார் சொல்லித் தருவார்கள்? இனிமேல் கருவிகள் செய்ய முடியாத விஷயத்தை செய்கிறவன் தான் வெற்றியாளன். அவ்வளவுதான். ஒன் லைன் டைரக்ஷன். கருவியால் எம்பத்தியை உருவாக்க முடியாது. கருவிகிட்ட கிரியேட்டிவிட்டி கிடையாது. விஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நாம் எல்லாரும் பழைய முறைமையே சரி என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம். 2வது மாற்றம், தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவல்ல. ராமகிருஷ்ணன் வரையில் கூட சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ இதெல்லாம் ஷேர் பண்ண அவர்கிட்ட. தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவல்ல. இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ். நம்மளை சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சு வச்சாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 16 வாய்ப்பாடு சொல்கிறவனெல்லாம் புத்திச்சாலின்னு பாஸ் பண்ண வச்சோம். 1330 திருக்குறள் தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறத வச்சுக்கிட்டேன். என் பிள்ளை 16 வாய்ப்பாடை தலைகீழ சொல்லுவான், 100லேருந்து ரிவர்ஸில் சொல்லுவான். என்னத்துக்கு நான் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ எதுக்குன்னு கேட்டேன். 100 ரிவர்ஸ் என்ன, 1,64,32,333 இன்ட்டு 16,45,442 4ஆல் வகுத்து 7ஆல் பெருக்கி 23ஆல் கூட்டினா எவ்வளோ வரும்னு 12 செகண்டில் கால்குலேட்டரே சொல்லிடும். இதை எதுக்கு உட்காந்து கூட்டல் வகுத்தலாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நாம் எல்லாரும் எந்த கடையில் எந்த கோயிலில் என்னைக்கு வெண்பொங்கல் போடுவான், எந்த கோயிலில் என்னைக்கு ஓட்ட வடை போடுவான்னு எனக்கு தான் தெரியும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அந்த பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு நமக்கு தெரியல. எப்போதுமே இன்ஃபர்மேஷன் வெல்த் கிடையாது. அமெரிக்காவின் தலைநகரம் எது, அது தெரிஞ்சால் நமக்கு அறிவாளியா என்ன? இந்தியாவின் தலைநகரம் எது, தெரியாது. உங்கள் ஏரியா கவுன்சிலர் யார், அதான் அறிவு. நீங்கள் இருக்க தொகுதி பேர் என்ன, உங்கள் வார்டு நம்பர் என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு. அமெரிக்க அதிபர் பேர் தெரிஞ்சுன்னா நம்ம அறிவாளி ஆகிட முடியுமா? நான் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு தெரிஞ்சால் அறிவாளி ஆகிடுமா? இன்டர்பிரேஷன் இஸ் இன்டெலிஜென்ஸ். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்? அப்ளிகேஷன், ஆக்ஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் மேட்டர்ஸ், நாட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாஸ். இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஃப்ளட்டட். அதீதமான தகவல்களை வைத்திருக்கிறோம். தேவையில்லை இவ்வளோ தகவல்கள்லாம். பிள்ளைங்க படிக்க வேணாம். என்ன கேட்டால் பிள்ளைங்களை படிக்காமல் பார்த்துக்கிறது தான் இப்போ கஷ்டம். எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதா. எது அறிவு, எது அறிவை போன்றது அப்படின்னு ஒன்று இருக்குது. கண்டதை படித்தவன் பண்டிதனாவான். இப்போல்லாம் அப்போல்லாம் ஆக முடியாது. தேர்வு செஞ்சு படிக்கணும். படிக்கிறதுக்கு எஃபர்ட் போடணும். இவ்வளவு ஸ்டால்ஸ் எதுக்கு, இவ்வளோ வெரைட்டி, இவ்வளோ புத்தகம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எதுக்கு வந்திருக்கு? உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கங்கிறதுக்காக தான் வந்திருக்கு. போங்க, 300 படிங்க, 10வது பக்கத்தை புரட்டுங்க, 12வது பக்கத்தை புரட்டுங்க. இதில் வெண்டிக்காய் வாங்குறீங்க, ஒடிச்சு பார்த்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் படித்தா யாரும் இங்கே ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ரைட்டு தானே? அட்டைப்படம் அழகாக இருக்குது, கோபிநாத் படம் போட்டிருக்காங்க, உடனே வாங்குறது. எவ்வளோ நல்ல புத்தகம் இருக்குது யோசிச்சு பாருங்கள். இல்லை உண்மையாக அவ்வளோதான். இப்போ எனக்கு ஒரு பிரபலம் என்கிற அடிப்படையில் நம்முடைய புத்தகம் விற்கிது, அவ்வளவுதான். நான் என்ன எழுத்தாளர்லாம் கிளைம் பண்ண மாட்டேன். அற்புதமான எழுத்து, போய் கடந்து உசுரை விட்டு உட்காந்து எழுதினவங்களாம் இருக்காங்க. அவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவ்வளோ அற்புதமான சொற்களஞ்சியை கொட்டி கிடக்குது. போய் தேடுங்க. 20 புத்தகத்தை புரட்டி பார்த்துட்டு தான் ஒரு புத்தகம் வாங்கணும். போனதில் இருக்கிறதுல நல்லா பெருசாக ஒரு புத்தகம் வாங்கிக்கணும். அது ஒன்று. ஏன்னா நிறைய விஷயம் அதில் இருக்கும். என்னுடைய அலுவலகத்தில் ஒரு லைப்ரரி மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன் நான். எனக்கு முன்னாலேருந்து ரொம்ப ஆசை, நம்ம பணக்காரன் ஆகிட்டோம்னா லைப்ரரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நினச்சிக்கிட்டேன் நான். கொஞ்சம் காசு பணம்லாம் வந்துருச்சுன்னா நம்ம சொந்தமாக லைப்ரரி வச்சுக்கணும் அப்படின்னு. நான் நிருபராக இளம் வயதில் இருக்கிற போது நிறைய தலைவர்கள் வீடுகள், வக்கீல்கள், வழக்கறிஞர்களோட வீடுகள், நிறைய வீடுகளுக்கு போவேன். தொழில்களுடைய வீடுகளுக்கெல்லாம் போகிறப்ப நிறைய வீட்டில் ஒரு லைப்ரரி வச்சுருப்பாங்க. எனக்கு அது பெருசாக ஈர்த்துச்சு. என்னது, எப்படி இவ்வளோ புக்கு வச்சுருக்காங்க, நம்மளும் வாங்கணும்டா, வாங்கி நம்ம ஒரு புக்கு வைக்கணும். படிக்கிறோமோ இல்லையே புக்கு வச்சுக்கணும். முதல்ல வச்சுவிட்டா 4 பேர் எடுத்து படிச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய அரசியல் தலைவரை ஒரு தடவை அவர் வீட்டில் ஒரு லைப்ரரி இருக்குது, அவர்கிட்ட நான் கேட்டேன், இவ்வளோ புக்கு வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு. பின்னால் ஒரு 500 புத்தகம் இருந்துச்சு. நான் பேட்டி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவரை போனப்போ கேட்டே விட்டேன், இவ்வளோ புத்தகம் வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு.
அவர் எனக்கு சொன்னார், நீ கன்னிவரா நூலகம், தலைமைச் செயலகத்தில் ஒரு நூலகம்லாம் இருக்குல்ல, அந்த நூலகத்துக்கெல்லாம் போயிருக்கேன்னாரு. ஏன்னா அப்போ தலைமைச் செயலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நூலகத்திற்கு ஒரு கார்டு பர்மிஷன் உண்டு, ரிப்போர்ட்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த கார்டெலாம் நான் வச்சுருந்தேன். போய் லைப்ரரிஸில் படிக்கிறது ஆசை. அப்போ அவர் சொன்னார், அந்த நூலகத்துக்குலாம் போயிருக்கேன். ஆமாம் போயிருக்கேன். அந்த நூலகத்துக்கு வீட்டில் இருக்க நூலகத்துக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு ஐடியா என்ன, இவ்வளோ புத்தகத்தை எப்படி படிச்சிருக்க முடியும்? அந்த நூலகத்துக்கும் வீட்டில் இருக்க நூலகத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா தெரியலை அப்படின்னு. அந்த நூலகம்னா நீ படித்ததை, அந்த நூலகம்லாம் அந்த ரேக்கில் இருக்கிறத எடுத்து படிக்கிறதுக்கு, இந்த நூலகம் நீ படித்ததை வைக்கிறதுக்கு அப்படின்னார். எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு சொல்லலை, இந்த நூலகம் நீ படித்ததை வைக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ தகவல்களை தெரிந்து வைத்திருப்பதை மட்டுமல்ல அறிவு, தகவல்களை எப்படி பயன்படுத்துறீங்கிறது அறிவு. அப்போ நம்ம எக்கச்சக்கமான விஷயங்களை தெரிஞ்சு, இப்போ எக்கச்சக்கமான விஷயங்களை எளிதாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். முன்னால் தகவல்களை சொல்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள், இப்போலாம் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உலகத்துடைய எந்த மூலையில் இருந்து கொண்டும் இந்த நிமிடத்தில் சிக்காகோவில் பனி எவ்வளோ கொட்டுது அப்படின்னா இப்போ தெரியும். இவ்வளவு எதுக்கு? இப்போ யாராவது லைவ் பண்ணால் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கவன் கோபிநாத் பேசுகிறத கேட்கலாம். இட் இஸ் ஸோ சிம்பிள் இல்லையா? இப்போ நான் பேசி கொண்டிருப்பதன் சத்தத்தை ரிசீவ் பண்ணி அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கான தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு. அப்போ தகவல்களை தெரிந்து கொள்வது இப்போது அறிவு அல்ல. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். மாநில தலைநகரங்களின் பெயர்களை தெரிந்து வைத்திருப்பது, அதெல்லாம் நாம் சின்ன பிள்ளையா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை அசத்துறதுக்காக சொன்னது. அதையே இன்னும் நாலேஜ் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீணாக போயிடும். அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அறிவை எப்படி பயன்படுத்த. டைமென்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் சேஞ்ச். அறிவு குறித்த விஸ்டம் இஸ் நாலேஜ். விஸ்டம் தான். அதை வச்சு நீங்கள் என்ன இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, அதுலேருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பது தான் அறிவு. ரைட்டு தானே? ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை வெட்டுறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கான ஒரு டூல் இருக்குது. அதோடைய நீளம் எவ்வளவு, இதோடைய அகலம் எவ்வளவுன்னு கரெக்டாக கருவிகளை நான் பயன்படுத்தி கரெக்டாக ஒரு மிஷினை வச்சு அறுக்கிறேன். நோ, அது அறிவில்லை. இப்போ அந்த டூல்ஸை பயன்படுத்துறது இப்போ அறிவில்லை. அந்த டூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்க அறிவில்லை. அது என்ன மாதிரியான மரம், அது எவ்வளவு ஈரப்பதம் கொண்டது, நான் இப்போ அறுத்துருவேன், ஆனால் நாளைக்கு கொண்டு போய் 15 நாள் வெயிலில் போட்டுட்டு கொண்டு போய் சட்டத்தை அடிக்கிறப்ப அது சுருங்குமா சுருங்காதானே தொடர் அறிவின் மூலமாக கிடைக்கிற விஸ்டம் தான் இப்போ நாலேஜ். ஸோ பிள்ளைகளுக்கு அதை புரிய வையுங்கள். நிறைய தகவல்கள் பிள்ளைங்க சொன்னால் பாரு பிள்ளை அறிவாக இருக்குது, பாரு பிள்ளை அறிவாக இருக்குலாம் சொல்லாதீங்க. பிள்ளைங்கன்னா எல்லாத்தையும் அது கருவிகள் எடுத்துருச்சு. இப்போ நம்ம வேலை மெஷினோட சண்டை போடுறது தான். ஸோ எல்லாத்துக்குமான பர்ஸ்பெக்டிவ் மாற்ற பாருங்கள். அது குறித்து அவர்களுக்கு என்ன பார்வை இருக்கிறது, ஒரு விஷயம் குறித்து அவர்களுக்கு என்ன தீவிரம் இருக்கிறது, அது குறித்து அவர்களால் உழன்று போக முடிகிறதா. இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். அட்டென்ஷன் ஸ்பான் இஸ் மிஸ்லீடட் அப்படின்னு சொல்கிறான். கவனிக்கும் திறன் மிகவும் குறைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்காக தான் சொன்னேன் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்டைலை மாற்றுங்கன்னு. ஒரு காலகட்டத்தில் 13 நிமிடம், ஒரு மணி நேரம் பேசினா 13 நிமிடம் கவனிக்கும் திறன் இருந்துச்சு. இப்போலாம் அதில் 4 நிமிஷம் 2 நிமிஷம் பெருசாக இருந்தாலே போதும். ஏன்னா அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸோட பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ செம்மைப்படுத்த வேண்டிய பார்வை என்று ஒன்று இருக்குது. அப்போ நம்ம பெரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் டிஜிட்டல் டயட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதனால் டிஜிட்டல் டயட், ஜிஎம் டயட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது உணவு பழக்கத்தை மாற்றினா வெறும் காய்கறியாக திங்கிறது, இல்லை கறிசோறாக திங்கிறது, இல்லை வெறும் சிக்கனாக திங்கிறது, எல்லாத்தையும் எதையும் திங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு வெளியில் போய் புட்டுச்சு எல்லாத்தையும் வாங்க திங்கிறது. இப்படி பல டயட் நம்ம இருந்திருக்கோம். 10 நாளைக்கு மேலே ஒரு டயட்டும் வந்ததில்லை. நமக்கெல்லாம் டிஜிட்டல் டயட்டை பற்றி ஒரு ஐடியா கிடையாது. ஆனால் டிஜிட்டல் டயட் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். வயிற்றுக்குள் போகிற விஷயம் குறித்து எவ்வளவு கனமாக இருக்கிறீர்களோ அதே போல் மூளைக்கும் மனசுக்கும் போகிற விஷயங்கள் குறித்து கவனத்தோடு இருங்கள். நமக்கு அது தெரிகிறதே கிடையாது. உட்காந்துக்கிட்டு அப்படியே இன்சென்சிபிளாக ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மூளை எல்லாத்தையுமே எடுத்துக்கும். ஏதோ தேவைக்காக தான் அதை பார்க்குறான் அப்படி மூளை எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். மூளை டயர்ட் ஆச்சுன்னா தேவையானது சிந்திக்க முடியாது இல்லையா? தேவையான விஷயம் உள்ளே போகணும்னா தேவையில்லாத விஷயம் முதல்ல வெளியில் வரணும். முதல்ல க்ளீன் பண்ணுங்க, அப்புறமா சேர்க்கலாம். மனசு ஒரு குப்பை தொட்டி. தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா தேவையான விஷயத்தை வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. நம்ம வார்ட்ரோப்லாம் பாருங்கள், திறந்தோடனே புதன்னு துணியெல்லாம் கொட்டுது. என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லைம்பாங்க. ஏன்னா எதையுமே நம்ம ஒழுங்குபடுத்தலைன்னு அர்த்தம். அப்போ உலகம் எப்படி போரை நோக்கி போகிற போது நின்று நிதானமாக போர் தேவையே இல்லான்னு யோசிச்சோமோ, உலகமெல்லாம் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்க போது நின்று நிதானமாக யோசிச்சோமோ, அதே போல் இப்போது யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ரிவர்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறான்.